தீபாவளி பர்ச்சேசிங் ஆரம்பிப்போமா? அது 325 ரூபாய்க்கு ரீசெண்ட் தான். ஏக்கா அவசரப்படாதீங்க, இருந்தாலும் அக்கா அழகா தான் இருக்காங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்கியா? இவன் வேற ஒன்றும் இல்லை, இவன் என்னோட ஃபேன். ஏன்னா இந்த அக்கா ஏன்டா குறுகுறுன்னு பார்த்துட்டு ஐயோ நேரம் போட்டு தள்ளியிருப்பாரு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கேன். என்னடா ஒரே சத்தமாக இருக்குதுன்னா, வெளியிலையும் வேலை நடக்குது, உள்ளேயும் வேலை நடக்குது, அதனால கொஞ்சம் சத்தமாக இருக்குது. திடீர்னு இரும்பெல்லாம் வருது. இன்றைக்கி என்ன கண்டென்ட்டு என்னங்கிறதெல்லாம் போக கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வண்டியை ஃபஸ்ட்டு எடுப்போம். ஆஃப்டர் ஒரு 15 days கழிச்சு இப்போ தான் நம்ம வண்டி வீட்டை விட்டு வெளில எடுக்கிறோம். அப்பா ரேவன், இங்கெல்லாம் பாருங்கள், எல்லாம் ஆயுத பூஜை போட்டு வண்டி வாஷ் பண்ணி ஆயுத பூஜை போட்டு வண்டி நிறுத்தினதோட சரி, வண்டி எதுவுமே பண்ணல, அப்படியே இருக்குது. இப்போ அப்படியே என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வண்டியை ஃபுல்லாக தொடச்சிட்டு வெளியே இறக்கி நிறுத்திட்டு வெளியே இருக்க வண்டியை உள்ளே தூக்கி நிறுத்திட்டு நம்ம கிளம்பலாம். போக கண்டினியூ பண்ணலாம். பாருங்கள், வண்டியெலாம் இறக்கி ஏற்றி நிறுத்தியாச்சு ஒரு வழியாக. அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷருங்க. இப்போ தான் வண்டி 15 நாள் கழித்து வண்டியை பூஜை போட்டு நிறுத்தியான்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி பூஜை போட்டு நிறுத்தினதோட சரி. இப்போ தான் ஆனே பண்ணுறேன். வாடா, இது இந்த கேபிள் எதுக்கு போட்டேன்னா, ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. என்னடா புது வார்னிங் ஒன்று காட்டுது, ஸ்டார்ட் பண்ணிவிடு. சர்வீஸ் ரிமைண்டிங்கா? ஓஹோ சூப்பர். அடுத்த பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டு விடுவோம். என்னடா அது ஃபோன் வைக்கவே டைட்டாக இருக்குது. இப்போ கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்குது. ஐயோ சார்ஜ் ஏறுதா? ஏறுது. கிளம்புவோமா? சர்வீஸ் ரிமைண்டிங் வார்னிங் என்னன்னு காட்டுது. இப்போ ஐயோ ஷூ போடலையே. ஷூ போட்டு போயிடுவோமா? வேணாம், ஷூ வேணாம், ஸ்லிப்பர் தான் கரெக்டாக இருக்கும். எங்கே போகிறேன் என்னங்கிறத இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலாக என்ன, தீபாவளிக்கு வந்து ஒரு வாரம் தான் இருக்குது. ஒரு வாரமாக எனக்கு டேட்டு தெரில. அதனால் வீட்டில் நான் ட்ரெஸ் எடுக்கிற ஐடியாவே இல்லை. இந்த வருஷம் கொஞ்சம் சேடாக இருக்கா, அதனால் ட்ரெஸ் எடுக்கிற ஐடியாவே இல்லை. அதனால் கம்முன்னு தான் இருந்தேன். போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிற சொல்லி வீட்டில் சொன்னாங்க, அதனால தான் கிளம்பிட்டேன். நண்பா இங்கே வா, ட்ரெஸ் எடுக்கணும் சரியா? ஒரு கண்டிஷன் சொல்கிறேன் கேளு. அமௌண்ட்டு கம்மியாக இருக்கணும், ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும், குவாலிட்டி அதிகமாக இருக்கணும், கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கணும். ரோட்டு கிடைக்கா என்னடே? புட்ரெஸ்ட்டு குமரப்பாவா? இப்போ எங்கே போகலாம்? குமரப்பா எங்கே இருக்கா? நியூ பஸ் ஸ்டாண்டு. சரி ஓகே. கோபி வேலை செஞ்சானா? சரிடா டே, உர்றா நெல். நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ இந்த பக்கம் ரோடு போட்டதுக்கப்புறம் இப்போ தான் வண்டியே எடுத்துகிட்டு வரேன். சும்மா ஜல்லியாக இருக்குன்னு ரோடு போடல. ரோடு போடுறதுக்கு அந்த இது தான் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி தீபாவளி பர்ச்சேசிங். அடுத்த ரவுண்டுக்கு அத்தனை பேர்த்தையும் போத்தி வச்சு கூப்பிடுவான் பாரு. தீபாவளி பர்ச்சேசிங் ஆரம்பிப்போமா? பெரிய பர்ச்சேசிங்லாம் இல்லை, ட்ரெஸ்ஸு தான் நமக்கு. அதுக்கு மேலே என்ன பட்டாசுலாம் இல்லை. முன்னெல்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுவோம். போயிட்டு அந்த குலுக்கல் முறையில் அந்த சீட்டு போடுவாங்கள்ல, அதெல்லாம் போட்டு வச்சுருந்து பட்டாசு வாங்குவோம். அதுக்கப்புறம் நிறைய பண்ணுவோம், நிறையா பட்டாசு வாங்குவோம் அந்த குலுக்கல் சீட்டெலாம் போட்டு. அதுக்கப்புறம் அந்த ₹1 சுருள் கேப் இருக்குல்ல, அதான் எப்படி சொல்கிறதுனா துப்பாக்கிக்கெலாம் வந்து சுருள் கேப்புன்னு சொல்லுவாங்க. அது சின்ன வயசில் 90s கிட்ஸுக்கெலாம் நிறைய பேருக்கு தெரியும், 2K கிட்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதனால அதை வாங்கி வச்சுக்கிட்டு சும்மா சுடுன்னு சுட்டு விளையாடுவோம். இப்போயும் அதே மாதிரிலாம் இருக்க முடியல. கம்முன்னு சின்ன பையனாகவே இருந்திருக்கலாமோன்னு தோணும், நிறைய டைம் தோணும். கம்முன்னு சின்னதாகவே இருந்தா அழகாக ஜாலியாக விளையாண்டுட்டு, லீவுனா லீவு, ஸ்கூல் டேஸ் எல்லாம் எப்படின்னா லீவ். ஏண்டா மழை வரட்டும் இரு,
ஸ்கூல் டேஸ்லாம் ஜாலியாக லீவ் போட்டுட்டு அதாவது லீவ் போடுறோமோ இல்லையா அதுவே லீவ் வந்துடும். எப்படா சாட்டர்டே சண்டே தீபாவளி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக இருக்கும் சின்ன வயசுலாம். இப்போ அந்த ஆர்வமே போச்சு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இரவு பகல் இது 2 மட்டும்தான் தெரியுது. என்ன சாட்டர்டே சண்டே கூட தெரிய மாட்டேங்குது வர வர அப்படி போயிட்டுருக்கு நாள். அதனால் சரி அதுவும் அம்மா வந்துட்டு போய் எடுன்னாங்க. ட்ரெஸ் எடுக்கிற மைண்ட் செட்லேயே இல்லை. சரி அப்புறம் இன்றைக்கி போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை போய் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ட்ரெஸ் எடுத்துகிட்டு மேபி என்ன நான் பண்ண போகிறேன்னு தெரில. இவன் எடுக்கிறான். நீ மாட எடுக்க நீ எடுக்கிற நீ எடுக்கிறியா? சட்டை மட்டும் எடுக்கணும். ஒரு சட்டைக்கே நல்லா வழி இல்லைன்னு 2 சட்டை எடுக்கணுங்கிறான். அட பா 250 ரூபாயா? அடே எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அவ்வளோதான். ஓகே ஏன்னா போன தடவை வந்து நம்ம ஈரோடு போனோம் ட்ரெஸ் எடுக்க. நல்லா ஞாபகம் இருக்கும். அப்போ தான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசு. ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்துட்டு ஒரு 3 வண்டியில் போனோம். எங்கே ஈரோடு போனோம். ஈரோடு ஸ்டூடியோ போயிட்டு அங்கே ஷர்ட்டு பேண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். அதை வந்து தீபாவளி பர்ச்சேஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பேன். இந்த வருஷம் அப்படி பண்ணலாம் தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு அதான் ட்ரெஸ் எடுக்கிற மைண்ட் செட்டே இல்லை. நிறைய இங்கே சேலமில் வந்து நிறைய கடை இருக்குது. ஹாட்ஸ்பாட்டு மேட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. இவன் சொல்கிறான் குமரப்பா போய் ஒரு ஓகே ஜஸ்ட்டு பார்க்கலாம் அங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னான். இதுக்கு முன்னாடி போனான் அப்படின்னு சொன்னான். சரி சும்மா தானே இருக்கேன் இந்த டே வந்து ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 5-6 இடம் போக வேண்டியது இருக்குது. அதனால் போய் அப்படியே சுற்றிட்டு ஏன் எப்பயுமே நாங்கள் வந்து இங்கே கடைசி நாளில் போயெல்லாம் ட்ரெஸ் எடுத்த நாள்லாம் உண்டு. கடைசி நாளில் போய்ட்டு ட்ரெஸ் எடுப்போம். ஆனால் செம்ம ரோஸாக இருக்கும். நிறைய பேர் அப்படி எடுத்துருப்பீங்க தெரியும். கடைசி நாளில் போயிட்டு தொலைவாங்க இருக்கிறத தான் எடுத்து போட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்மளும் அதே மாதிரி தான் அப்படி தான் இருந்தோம். ஒரு காலத்துலலாம் தீபாவளி பொங்கல்லாம் வந்துச்சுன்னா குரூப் செட்டு தான் அடிப்போம். நான் ஒரு 5-6 பேருக்கு மேலே இருப்போம். குரூப் செட்டு தான் எங்கே போனாலும் சரி குரூப் செட்டு. அதேமாதிரி ஒரு டைம்லாம் குரூப் செட் கிடைக்கல. அதனால் என்ன பண்ணோம் 2 சட்டை ஒரே மாதிரி இருக்கும். அதெல்லாம் வாங்கி போட்டுட்டு சம்பவம் ஃபோன் பண்ணிருப்போம். இப்போலாம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜாலியாக எடுத்துகிட்டு அவ்வளோதான். இந்த தீபாவளி வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. முடிஞ்சாலும் சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். முடிஞ்சால் தீபாவளி பிளாக் வருதா இல்லையான்னு தெரியலையே. இங்கே வேறு மழை தான் வருது. பிளாக் வருமோ இல்லையா மழை வருது. அதனால் போயிட்டு இன்றைக்கி போக கண்டினியூ பண்ணுறேன். மேபி எனக்கு தெரிஞ்ச கடைக்கு போய்ட்டு கூட கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா நடுவில் ஒரு ஒர்க் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு ஷாப்புக்கு போய்ட்டு அங்கே என்னென்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஃபன் பண்ணுறோமா இல்லை துணி எடுக்கிறோமா எடுக்க மாட்டோமானே தெரில. ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ட்ரெஸ் எடுக்கிறேன்னு போயிட்டு ட்ரெஸ்ஸே எடுக்காமலாம் வந்திருக்கோம். ஐயோ திடீர்னு மழை வருது. சரி இருங்க ஷோரூம் போயிட்டு ஷோரூமுங்க வர மாதிரிங்க எப்பயுமே பழக்க தோசை ஷோரூம்னே வருது. கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். அட்லாஸ்ட் ட்ரெஸ் எடுக்க வந்தாச்சு. நடுவில் அந்த வேலையெல்லாம் முடிச்சு என்ன கடைக்கு வந்திருக்குன்னா இது என்னடா கடை குமரப்பா சில்க்ஸ். எதுக்கு இந்த கடைக்கு ஒரு தடவை கூட வந்ததில்லை. வந்ததுக்கான காரணம் சொல்கிறா தெரிஞ்ச பசங்க உள்ளே இருக்காங்க. அதனால் சரி வர சொல்லியிருந்தானுங்க. எப்படி இருக்கேன்னா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போகலாமேன்னு தான் வந்தோம். சரிங்க பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். எந்த கடைக்கு போனாலும் பையன் ஒரு வேலையை பார்க்குறான். என்ன வேலைன்னு தெரியுமா? நான் எங்கே பாருங்க நண்பா என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் காட்டு. இந்த கண்ணாடிலாம் இருக்குல்ல கண்ணாடிலாம் பார்த்தோன்னே இந்த பாருங்க ஆப்போசிட்டில் காட்டுறேன். இந்த மாதிரி கண்ணாடி இருக்குல்ல கண்ணாடியை பார்த்தோன்னா பையன் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடறான். எப்பயுமே இப்படி தான். எங்கடா எங்கே இருக்கான் நம்பி? இந்த அங்கே பாரு நம்பி. அவங்ககிட்ட போடுற அண்ணி கோமலா இருக்கான். சொல்லலை கண்ணாடி பார்த்தா நிற்கிது. யானை கூப்பிட்றா. சரி இருங்க நம்ம பையன் வந்தோட்டி கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக எடுத்தாச்சு. எனக்கு இல்லை இந்த இவன் இருக்கான்ல எனக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் ஒரே ஒரு சட்டையை எடுத்துகிட்டு வந்திருக்கான். பாருங்க அது 325 ரூபாய்க்கு ஒரே செட்டு தான். யாருன்னு தெரியுது இல்லையா? ஏற்காடு வீடியோவில் பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. நம்பி இங்கே கடையில் ஒர்க் பண்ணுறதுனால சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எடுக்கலான்னு வந்துட்டோம். எடுத்து இப்போ பில் போடவே வந்துட்டோம். ஒரே ஒரு சட்டையை எடுத்துகிட்டு இப்படி அலைய விட்டோம். அது அந்த விலைக்கு 325 ரூபா 325 ரூபாய்க்கு எடுத்திருக்கான். இதுக்கு வந்து நான் அங்கேயும் இங்கேயும் அலைய விட்டு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கான். பாருங்க கையில் வருங்க பணம் வருது இப்போ தான்.
இப்போ பேச மாட்டான், வரும்போது தான் பேசணும். பேசுவான்னு நினைக்கிறேன். இருங்க, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம இன்னைக்கு எடுத்துடலான்னு பார்த்தா இவன் எடுக்க விட மாட்டான் நடக்குது. பாருங்க, பில்லு போட்டு கிளம்பிட்டியா நம்பி? நம்பி இதுக்கு மேலே அவன் வந்தால் கடைக்குள்ளே விடாதீங்க. இந்த போகிறப்போ வரப்போ ஃபோட்டோ எடுக்கிறது இந்த வேலை வச்சிக்காத. ஓ வேறு இதுக்கு தான் நடக்குது. இவன் சட்டை எடுக்கிறதுக்கு நான் வந்துருக்கேன். அப்போ நான் என்ன ட்ரெஸ்ஸே எடுக்கல சொல்ல போனோம். போவோம் அடுத்து ஏதாவது கடைக்கு போயிட்டு எடுத்துகிட்டு தான் நான் எங்கள் வீட்டுக்கு போனோம். இல்லைன்னா எங்கள் அம்மா குழந்தை கட்டிடுவாங்க. இல்லைனா தீபாவளி பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை போட முடியாது. இப்போதைக்கு வேணால் வீடியோ குமரப்பான்னு போட்டு வேணால் போட்டுக்கலாம். தமிழன் இல்லை, இருங்க பார்ப்போம். என் ஃபஸ்ட்டு பிளானில் இருந்ததே ஹாட்ஸ்பாட் தான். என் ஹாட்ஸ்பாட் போகிறோம், ட்ரெஸ்ஸு எடுக்கிறோம், வரோம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் இவன் பண்ண வேலையில் தான் குமரப்பா போனது. நான் இவன்கிட்ட போய் ஒரு டைலாக் வேறு அடிக்கிறேன். ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும், குவாலிட்டி அதிகமாக இருக்கணும். வளருதே. ஆஹா, ஏக்கா அவசரப்படாதீங்க. இருந்தாலும் அக்கா அழகாக தான் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் இப்படி அழகாக இருக்காங்க தான். ஹாட்ஸ்பாட் வந்தாச்சு. வண்டி நிறுத்திட்டு போய், வண்டி நிறுத்த கூட இடம் இல்லையே, வண்டி நிறுத்திட்டு போய் இதோட 3 தடவை சொல்லிட்டேன். போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கண்டினியூ பண்ணலாம். அட்லாஸ்ட் வாங்கியாச்சு. இந்த ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு இவ்வளோ. இவன் என்ன பண்ணுற? என்னடா பண்ணுற? வீடியோ எடுத்துகிட்ருக்கியா? இவன் வேறு ஒன்றும் இல்லை, இவன் என்னோடய ஃபேன். வேறு ஒன்றும் இல்லை, அவனே எடுத்து அவனே வச்சு. சரி சரி, டெலீட் பண்ணுறியா? நீ பண்ணு. அட்லாஸ்ட் வாங்கியாச்சு. நில்லு அஜய், அஜய் நீ அஜய் அஜய் இப்படி போய் நில்ல, 2 கையிலும் பிடிச்ச. குமரப்பா பை ஆட்ஸ்பா. நில்லு தெரியல, நில்றா. ஹாட்ஸ்பாட் இல்லை இதெல்லாம் பொய். இது வந்து இவனுக்கு இது 3வது செட்டு. இந்த தீபாவளிக்கு மட்டும் 3வது செட்டு எடுக்கிறான். இந்த இதையும் பிடி. என்னங்க இது? எடுக்கிறேண்ணா. ஏண்ணா? சரிங்கண்ணா. ஒரே சரிங்கண்ணா. அப்படியே போய் போகலாமா? ஓகே. சரிங்கண்ணா. ஏறா போகலாம். இந்தக்கா ஏன்டா குறுன்னு பார்த்துட்டு? பாபாஜி ஹோட்டலு. பாபாஜி. எப்படி கரெக்டாக வெளில வர மட்டும் இவ்வளோதான் இருக்குன்னு நீ ஃபிக்ஸ் பண்ணிடுற. சொன்னலங்க, இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போட்டுவான். அப்படியே காட்டாத. இவன் ஐடியெலாம் சொல்ல மாட்டேன். வேணா என் ஃபாலோவரில் இருப்பான், போய் பார்த்துங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா திருப்பி வந்த வேலையும் முடிச்சு. ஏன்டா எங்கடா போகிறீங்கலாம்? டேய் இவன் பஸ்ஸு வேறு பண்ண வேலையில் அப்படி போக வேண்டியதுக்கு இப்படி வந்துட்டோம். டே அவன் போடுற என்ன நேரத்தில் போயிட்டுருக்கான். அப்பா இழுக்கவே முடியல. பார்த்துட்டு தானே இருக்கேன். அவர் வேற நான் ரொம்ப பின்னாடி போயிட்டேன்னு சொல்லி சொன்னாரா? வாலியம் கம்முட்றா டே, காப்பி ரைட்ஸ் வந்துடுறா டே. ஐயோ இன்னைக்கு என்னன்னு தெரியல, இவ்வளோ லேக் ஆகுது. ஒன்றும் இல்லை, இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னா சாப்பிட போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதனால் வந்து 1 இயராக சாப்பிட்றது இல்லையா? பொய். நான்வெஜ் இல்லாமல் நாளே இருக்காது. நானுமே சொல்கிறேன், நான்வெஜ் இல்லாதனாலே இருக்காது. வீக்லி 1 டேஸ் மட்டும் நான் வந்து வெஜ்ஜு. அது நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குன்னு நினச்சி தான் அதுக்கு மாறினேன். 1 டே வெஜ்ஜுங்கிறதுனால. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா ஹோட்டலுக்கு போய்ட்டு சாப்பிட போகிறோம். ஏன்னா பசி எடுத்துருச்சு. அதனால் போயிட்டு அவன் முன்னையிலேருந்து சாப்பிட்லான்றான். சாப்பிட்டு பங்கில் போய் பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறது தான். ஓவராலாக தீபாவளி பர்ச்சேசிங் முடிச்சாச்சு. பெரிய பில்லுலாம் இல்லை, ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு தான் எடுத்தேன் நான். ஆனால் இவன் இருக்கான் பாருங்க, இதோட 3வது ஷர்ட் எடுத்திருக்கான். பேண்ட் எத்தனைடா எடுத்திருக்கேன்? பேண்ட்டு 3 எடுத்துருக்கியா? அடா பாவிடி. இதில் வேறு இன்னும் ஓனர்கிட்ட வந்து சேலரி வாங்கிட்டு இன்னும் வந்து எடுக்கிறானோ. நான் சொல்லலை, வருஷத்துக்கு எப்படி இருந்தாலும் 20 ஷர்ட்டு 30 செட்டு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கார் வேறு போகவே மாட்டேங்குது. நம்ம சேலம் வந்தால் ரெகுலராக வந்தால் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். என்னோடய ஃபேவரட் ஹோட்டல் தான். உண்மையாலுமே சொல்லப்போனால் இங்கே பாலாஜி ஹோட்டல்னு இருக்குது. பாலாஜியா பாபாஜி. அந்த பாபாஜி ஹோட்டல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, என்னோடய ஃபேவரட் ஹோட்டலில். இங்கே போய் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். போகலாமாடா?
ஐயப்பா ஃபோனில் வேறு சார்ஜர்லேயே இருக்கட்டும். அட்லாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இதுக்கு மேலே எங்கேயும் போகிற வேலை இல்லை, ஏன்னா இவனுக்கும் வேலைக்கு டைம் ஆகிப்போச்சு. சொசைட்டிக்கு வேறு டைம் ஆகிடுச்சான். நாமளும் போய்ட்டு சவுண்டை கட் பண்ணுற காப்பி ரைட்ஸ் வந்துருண்டா. இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குங்க. எங்கே சவுண்டு கேட்டாலும் அது ஒரு காப்பி ரைட்ஸாக காட்டிடுது. அதுக்கப்புறம் அது கூட பிரச்சனை இல்லை, காப்பி ரைட்ஸ் காட்டுறது. இப்போ காப்பி ரைட்ஸ் காட்டுறது நடுவில் கட் பண்ணி எடுக்க முடிஞ்சால் பரவாயில்ல. அது என்ன ப்ராப்ளம்னா, வீடியோ எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி அதில் வந்து அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் காட்டுது. இது அதனால தான் பிரச்சனை ஒழிஞ்சு, மித்தபடி காப்பி ரைட்ஸ் வரதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி போயிட்டு மழை வேறு வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த சர்வீஸ் வார்னிங் ரிமைண்டிங் வேறு காட்டுது. இதை வேறு கொண்டு போய் எடுத்து காட்டணும். ஃபோன் வருது, கட் பண்ணி விட்டேன். பட் ஓகே, வண்டியில் போய்ட்டு இருக்கும்போது இயர்ஃபோன்ஸ் இருந்தால் கூடிய சீக்கிரத்தில் வந்து ஹெல்மெட்டில் ப்ளூடூத் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து போக நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் சரி ஹெல்மெட்டில் இருந்தால் கூட அப்படியே அட்டன் பண்ணி பேசிக்கலாம்ல, அதனால் அந்த பிளானுக்கு வந்துட்டேன். எங்கங்க இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குங்க இந்த சேலம். அதுவும் 4 o'clock ஆகிடுச்சா, ஸ்கூல் டைமிங் வேறு, அதனால் இன்னும் டிராஃபிக்காக தான் இருக்கும். கரெக்டாக வந்து அண்ணா போயிடணும். போங்க அவர் போவார்னு பார்த்தோம். சரி நம்ம போயிடணும்னு பார்த்தோம். இந்த டிராஃபிக்கில் கடந்து போகிறதே ஒரு பெரிய விஷயந்தாங்க. அப்பா முடியல. ஓகே, தீபாவளி பர்ச்சேசிங் முடிஞ்சிச்சு. மேபி இன்னும் எடுத்தேன், என்ன ஒரு ஸ்லிப்பர் எடுப்பேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே ட்ரெஸ்லாம் எடுக்க மாட்டேன். நான் இதெல்லாம் செலவே அதிகம் இப்போ பண்ணுறதில்ல, பண்ண மாட்டேன். வண்டிக்குன்னு சொல்லி செலவு பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டேன். எனக்குன்னா யோசிப்பேன். திரும்ப இப்போ பாருங்கள் வேறு ஏதாவது கால் வந்துட்டுருக்கு. ஃபோன் வந்து ப்ளூடூத் இதில் கனெக்ட் ஆனதுனால இதில் கேட்டுகிட்டே இருக்குது. நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இல்லைன்னா டிராஃபிக்கில் எடுத்து பேச முடியலையே போனேன், அதனால் பேசினா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஐயோ அண்ணே, இந்நேரமா அதில் மாட்டி விட்டு இழுத்துருப்பாடுறா. அந்த கம்பி இருக்குல்ல, அதில் மிரரை மாட்டி விட்டு இழுத்து விட்டுருப்பாடுறா. அங்கே பாரு, இந்தா எப்படி போய் நிற்கிறாங்கண்ணே. இவரும் கொஞ்சம் ஓரத்தில் நின்னா பரவாயில்ல. போகிறான் ஆட்டோ சந்தாக போய்கிட்டே இருக்கு. இவர் பின்னாடி போனால் கூட வீட்டுக்கு போயிருக்க மாட்டேங்குது. என்னமோ தெரியல, கிளச்சு கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. வண்டி அன்றைக்கி பூஜை போட்டு நடத்துனதோட சரி, நிறைய பேர் கேட்டாங்க வண்டியை பூஜை போட்டு வீட்டிலே வச்சுக்கினேன். கரெக்டாக அதே மாதிரி ஆகிப்போச்சு. பூஜை போட்டு வண்டி வீட்டில் வச்சதோட சரி. இதுக்கு மேலே அவ்வளோதான். வண்டி எடுக்கிறோம், கண்டென்ட்டு யோசித்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த கம்பேக் வீடியோன்னு ஒன்று போட்டோம், அதுக்கப்புறம் இருந்த வீடியோவை மட்டும் போட்டுட்டு விட்டுட்டேன். அதுதான் ஒர்க்கிங் டைமிங்கும் நமக்கு இந்த டைமிங்கும் செட் ஆக மாட்டேங்குது. இருங்க, இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து யோசித்து வச்சுருக்கேன், நீங்கள் எடுக்கலை. இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த வீடியோலாம் எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கோசரம் அப்லோட் பண்ணுவேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு போயிருங்க. அப்படியே இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு ஒரு ஃபாலோ தட்டி விட்ருங்க. முடிஞ்ச அளவு நான் ரீல்ஸு வீடியோஸு எல்லாம் இனிமேல், ஏன்னா இது ஒரு பேஷனாகவே ஆக்கிட்டேன். அதை தான், இது என்ன ஆனாலும் சரி இதை விடக்கூடாது, ஒரு இதை பார்த்துடணும் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்கேன். மேபி நெக்ஸ்ட்டு ஒரு ஹாப்பியஸ்ட்டு வீடியோவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோ. அதை பாருங்கள், இதையும் பாருங்கள். லவ் சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகேவா, இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். 3 roads KTM ஷோரூம் கிட்டே வந்துட்டோம். நம்ம எங்கே போனாலும் இந்த ஷோரூம் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடுது மவுத்து சொல்கிறதுக்கு. அதை யோசிக்கிறதே இல்லை. ஸ்கூல் பசங்களை பார்த்தாவே, இந்த ஸ்கூலில் ஆக்சுவலாக படித்ததே நான் ஸ்கூல் படித்தது வித்யாமந்திரில் தாங்க படித்தேன். இது எங்கள் ஸ்கூல் பிரான்ச்சு. நம்மள்ட்ட வந்து கொன்னாம்பட்டியிலே இருக்குது. அந்த மாதிரி ஸ்கூல் ட்ரெஸ்ஸில் குழந்தைங்கள்லாம் பார்த்தா நம்மளும் குழந்தையாகவே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற அளவு இருக்குது. அவ்வளோதான், இப்போ இன்றைக்கி முடிஞ்சு. இதுக்கு மேலே தீபாவளி லீவுன்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் ஜாலியாக தீபாவளி லீவை என்ஜாய் பண்ணிட்டு பட்டாசு வச்சுட்டு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மாசாக இருக்கலாம். ஆனால் பெருசாகி சம்பாதிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், லைஃப்பில் நிறைய ப்ராப்ளமை சந்திக்கணும். முடியல நம்மளால். நிறையா யோசித்து ஒரே டிப்ரெஷனுக்கு போயிடுமா. கம்முன்னு சைல்டுஹுட்டாகவே இருந்தா ஏதோ பற்றி யோசிக்க தேவையில்ல. எந்திரிக்கிறோம், ஸ்கூல் போகிறோம், அவ்வளோதான். அடுத்தடுத்த வேலையை முடிச்சுன்னே இருக்கோம். போயிட்டே இருக்க வேண்டியதான். என்னன்னு தெரியலையே, கிளச்சு ஒரு மாதிரி ஏதோ பண்ணுது. என்னன்னு தெரியல, சர்வீஸ் பண்ணோம். இந்த தீபாவளி முடிஞ்சு ஏதாவது சர்வீஸ்க்கு ரெடி பண்ணிட்டு சர்வீஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, நாங்கள் பெரிய பர்ச்சேஸ்லாம் பண்ணல. போன தடவை தீபாவளி பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா ஈரோடு போய் தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணதுனால ஒரு லாங்கர் வீடியோவாக வந்திருக்கும். சரி, இந்த வருஷமும் அதை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நான் வந்து
வீடியோ எடுத்தேன். மற்றபடி இதெல்லாம் ஒரு வீடியோவாடா அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு எப்படின்னா இதெல்லாம் இந்த வீடியோலாம் நான் கொஞ்சம் ஃப்யூச்சரில் போயிட்டு பார்த்தேன்னா எனக்கு வந்து இப்படிலாம் பண்ணண்டான்னு நமக்கே கொஞ்சம் சிரிப்பு வரும். அதுக்கோசரம் தான் மெயினாக நம்ம வீடியோ வேணும் 2 பேர் பார்க்குறாங்களோ இல்லையோ நம்ம பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் தருதுன்னா அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்படியே தட்டி போயிட்டு இருந்தோம்னா ஐயோ நேரம் போட்டு தள்ளியிருப்பார். நம்மளும் சைடு எடுத்தோம், பட் அவனும் வேகமாக வந்துட்டார். இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். யாராவது வந்துட்டேங்கிறாரு, எத்தனை தடவை சொல்கிறதுனே தெரில. இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு இப்போ சொல்கிறேன். இல்லைங்க, ரோடை தாண்டிட்டு சொல்கிறேன். ஏன்னா அதுங்காட்டி ஏதோ தடங்கள் வந்துட போகுது. இப்போ கொஞ்சம் ரோடு ஃப்ரீ ஆயிடுச்சு. இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கோங்க. லவ் யூ, டாட்டா, பை பை, see you at the next video. டாட்டா. இன்னைக்கு கொஞ்சம் வளருதில்ல, இன்றைக்கின்னு இல்லை, கொஞ்சம் நாளாகவே அப்படி தான் வளரிட்டு இருக்கு. see you, bye, love you guys, see you at the next video. டாட்டா.